ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ அம்மா போட்டிருந்துச்சு பையனுக்கு 3ஆவது நாள் பார்க்கலாம். 3ஆவது நாளுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்ற எல்லாமே இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் போட்டாச்சு. இது வந்து 3ஆவது நாள். 3ஆவது நாள் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன சாப்பிட கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? அது 3ஆவது நாள் இந்த ஏற்கனவே போட்டிருந்தோம், 2 நாள் போட்டிருந்தோம். அந்த பெட்டை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரொம்ப காஞ்சி போயிருக்கோம், குத்த ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அப்புறம் எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த டவல் எல்லாத்தையும் நல்லா ஒயிட் கலர் வேட்டியை நல்லா உதறிட வேண்டியதான். உதறிட்டு அடுத்து விரிச்சிட வேண்டியதான். விரித்து வேப்ப இலை பிடின்ட்டு வரோம். நல்லா வேப்ப இலை பிடின்ட்டு வந்து நல்ல வேப்பலையை உதறிடணும். ஃபஸ்ட்டே உதறிட்டு அதுக்கப்புறம் அந்த வேப்பலையை கொஞ்சம் கழுவி அப்படியே லைட்டாக ஓரமாக வச்சிட்டோம்னா காஞ்சிரும், தண்ணி வடிஞ்சிடும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இணுக்கி அந்த பெட்டு மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான், அம்மா போட்டவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து, இது வந்து என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா முட்டாமணக்க விதை, ஆமணக்கு விதை அப்படின்வாங்க. அதான் ஆப்பணக்கு எண்ணெய் அப்படிங்கிற அந்த மாதிரி முத்தாமணக்கு, ஆமணக்கு, காட்டாமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டாமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை பேர் இருக்குது. இந்த இலையும் கொஞ்சம் போட்டு, வேப்பிலையும் போட்டு, மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனை போட்டு அப்படியே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரன்னு அரைச்சிட்டு அதிலேருந்து கொஞ்சோண்டு ஜாரை மட்டும் புழிஞ்சு எடுத்து, கொஞ்சோண்டு சாறு, ஒரு குழந்தைக்கு ஒரு சங்கு கொடுப்போம்னா அது மாதிரி ஒரு சங்கில் கொஞ்சோண்டு ஊற்றி அப்படியே ஆக்கடை சொல்லி ஊற்றி விட்ற வேண்டியதான். ரெடி டக்குன்னு குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த அரைச்சதை தொண்டையில் எங்கெங்கே வீக்கி இருக்கோ அங்கே ஃபுல்லாக போட்டு தலையில் அப்படியே அப்பி விட்டு அப்படியே முடிச்சிட வேண்டியதான். முடிச்சுட்டு பையன் இளநீ கேட்டான். ஒரு இளநீ வெட்டி கையில் கொடுத்தாச்சு. இளநீ சாப்பிட்டான். அதுக்கப்புறம் உடனே கொடுக்கல, இளநியை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/2 hour கழித்து கொடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து ஒரு செவ்வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக வெட்டி, அதே முத்தாமணக்கு ஆமணக்குன்ற என்றோம்ல அந்த எண்ணெயை வாங்கி ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா அந்த செவ்வாழைப்பழத்தை வெட்டி பிரிச்சுன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வெட்டி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அப்படியே நல்லா கலக்கணக்குன்னு கலக்கி எடுத்து சாப்பிட கொடுத்தோம்னா அழகாக சாப்பிடுங்க பிள்ளைங்க. அந்த அவங்க நாக்கு தொண்டையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும்ல, இது அழுக்குன்னு உள்ளே போகும் அந்த விளக்கணைக்கு. அதுக்கும் அப்போ இதை வந்து என் பையனுக்கு கொடுத்தேன். செம்மையாக சாப்பிட்டான். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு சாத்துக்குடி ஜூஸு அதை ஒன்று புழிஞ்சு கொடுத்துட வேண்டியதான். குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கேப்பு விட்டு கொஞ்சமாக கொடுத்துட வேண்டியதான். கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓமம் பார்த்துருக்கீங்கல்ல, ஓமம், இந்த ஓமத்தை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிற வேண்டியதான். அப்புறம் பையனுக்கு வந்து மோர் வர கேட்டான். இந்த மோர் சாப்பாடு இதெல்லாம் கேட்டான். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மோரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுத்தா அப்படியே சாப்பிட்ருவான். அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை செய்யணும். இவ்வளவும் சாப்பிட்ருக்கான்ல, அப்போ நைட் ஆச்சுன்னா நம்ம பைப்பை திறந்தால் எப்படி தண்ணி போகும் அந்த மாதிரி மோஷன் போகும் குழந்தைங்களுக்கு. வாமிட்டு சில பேர்த்துக்கு வாமிட்டு வரும், சில பேர்த்துக்கு இல்லை, வாமிட்டு மேக்ஸிமம் வாமிட்டு வரும். அப்போ அதுக்கு வந்து இந்த மோர் சாதம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு ஊற வச்சிட்டோம்னா ஊறிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஓமம், அந்த ஓமத்தை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை அடுத்த வெளியில் போடுறேன். ஒரு ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள், நல்லா ரெண்டையும் கலக்கலக்குன்னு கலக்கி 3 பொருளையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்து ஆற்றி அப்படி கையில் கொடுத்து குடிக்க விட்டுறேன் தான். ஒரு டம்ளர் வெறும் பச்சை தண்ணி தான், சூடு பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, வெறும் பச்சை தண்ணியில். இது எதுக்காகனா இவ்வளோ சாப்பிட்ருக்கால, சூடு உஷ்ணம் எல்லாம் ஏரியா இந்த மாதிரி போகும். அப்போ எனர்ஜி வந்து ரொம்ப குறைஞ்சிரும் பிள்ளைங்களுக்கு. இதை குடித்தா அந்த எனர்ஜி வந்து உடம்புல வந்து அப்படியே இருக்கும். அதுக்காகத்தான் இதை 3 நேரம் கொடுக்கணும். காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி, மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி, நைட் சாப்பாட்டுக்கு முன்னாடி. காய்ச்சல் வராது,